ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸு நான் லைவ் வரும்போதெல்லாம் கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின், நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் கோர்ஸில் மீட் பண்ணேன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அது எந்த கோர்ஸு, எங்கே படிச்சிங்க, என்ன தான் படிச்சிங்க, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலி என்ன கோர்ஸ்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ரெண்டாவது ஸ்டோரியும் கண்டிப்பாக வந்து சொல்ல சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் நான் வந்து ஃபஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ஃபுல் லவ் ஸ்டோரியில். நான் வந்து +2 வந்து படிச்சிருக்கேன். காலேஜ் ஜாயின் பண்ண நான் போகலைன்னு சொல்லி, காலேஜ் படிக்க முடியலனால சரி நான் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த கோர்ஸு மினிமம் சார்ஜ் எடுக்கிறாங்களோ நான் படிக்கிற அந்த டைமில் அதை தான் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால் வந்து அந்த டைமில் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஓகேவா அப்படி இருந்தது. அதாவது ஒரு 18 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், அந்த 18 வருஷம் ஆச்சு. அப்போ எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு 4-5 வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க. சாஃப்ட்வேர் 5 சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் அங்கேயே, அவரும் ஒடிஷா தான், அவரும் +2 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட்னால அவருமே படிக்க அங்கே வந்து சேர்ந்துருந்தார். அப்புறம் 2 பேரும் ஒர்க் பண்ண இடமும் ஒன்று தான். அதனால் 2 பேருமே அப்போ தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அவருமே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருந்தார். அவருக்கு வந்து ஹிந்தி நல்லா தெரியும், ஒடியா தெரியும், தமிழ் வந்து அப்போ தெரியாது, இப்போ சூப்பராக பேசுவார். அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுவார், ஆனால் ரொம்ப திக்கியெல்லாம் இல்லை, கரெக்டாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி எம்எஸ் ஆஃபீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துருந்தேன். எம்எஸ் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண அப்புறமா வந்து அது படிச்சுட்டு இருக்கும்போது டிடிபி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரின்னு சொல்லி டிடிபியும் அங்கேயே தான் ஒர்க் பண்ணேன்னா அந்த காசை வச்சு அப்படியே வந்து நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை செஞ்சு அப்போ வந்து சேலரியில் அம்மா வந்து சேலரி வந்து வீட்டுக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணதுனால அதுவும் படிக்கணுன்றது இல்லைனால சரி கம்ப்யூட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து மந்த்லி தானே நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி சேர்ந்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அங்கே ஒரு அக்கா வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க எனக்கு கரெக்டாக வந்து ஓகே கம்ப்யூட்டர் நீ கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படித்தேன். அவங்க பேர் கனி, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு டிடிபி வந்து அதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எம்எஸ் ஆஃபீஸும் டிடிபி மட்டும்தான் வந்து அப்போ பண்ணேன். அதுக்கப்புறமா லவ் ஸ்டோரி தான் சொல்லலைங்களா. மேரேஜ் முடிஞ்சுட்டு சென்னையில் தான் இருந்தோம். சென்னையில் வந்து கொளத்தூர் தெரியுங்களா? கொளத்தூர் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொளத்தூர் பக்கத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க சூப்பர்வைசராக. அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அப்போவுமே நான் சொல்லியிருந்தேன். அங்கே வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணோம், அம்மாவும் ஒர்க் பண்ணுவாங்க, 3 பேருமே ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து மந்த்லி சேலரி எவ்வளோ வந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஓகே. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கூட கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், நார்மல் அந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து 2 வருஷம் கழித்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ எங்கள் பையனுக்கு 11 வயசு ஆகுது. யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். குழந்தை 2 வருஷம் இருக்கும்போது ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாள் வீட்லேயே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் குழந்தை பிறந்த அப்புறமா வேலைக்கு வேண்டாம், குழந்தையோட வந்து நம்ம பத்திரமா பார்க்கணும், அதனால் இப்போ நான் ஒர்க் பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் இருந்தால் ஓகே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அம்மாவுக்கு கம்மி தான். ஆனாலுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல குழந்தைய தான் இப்போ வந்து நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக குழந்தை கூட நம்ம 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் குழந்தைங்க கூட இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கரெக்டான அந்த இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். அம்மா வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த இது தெரியாது, அப்போ இருந்து அவங்க காலம் வேறு நம்ம காலம் வேறு, அதனால் வந்து குழந்தைய வந்து பத்திரமா நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட மேரேஜ்க்கு அப்புறமா ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. லேடிஸ் வேலைக்கு போனோன்னா கண்டிப்பாக போகலாம், ஆனால் ஒரு சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு குழந்தைக்கு அந்த பாசம் நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னை வீட்லேயே பார்த்துக்கிட்டா போதும், நான் வந்து இன்கம் பண்ணுறதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற அதே இடத்துல வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிடுச்சு. குழந்தை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா அம்மா கூட இருந்துப்பான் அப்படின்ற டைமில் அப்போ தான் வந்து டேலி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து உனக்கு படிக்கணும்னு தோணுனா நீ எது வேணால் படி, அதுக்காக நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்புறமா சரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களுக்கு தான் பிடிக்குமே, நீ வேணால் படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் சரிங்கன்னு சொன்ன அப்புறமா எனக்கு வந்து டேலி அப்போ தான் வந்து படித்தேன். கொளத்தூரில் அந்த சென்டர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பூர்விகா மொபைல்ஸுக்கு மேலே இருக்கும், அங்கே வந்து படிச்சிருந்தேன். ஒரு தினமும் வந்து ஒர்க்கிலேருந்து அம்மா வீட்டுக்கு 5:30க்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுவார், ஓவர் டைம் இருந்தால் ஒர்க் பண்ணுவார், இல்லை வீட்டுக்கு வந்துடுவார். 2 பேரும் வந்த அப்புறமா குழந்தைய பார்த்துப்பாங்க. நான் வந்து 6 o'clock போயிட்டு ஒரு 7 o'clock 1 hour வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. 1 hourலேருந்து ஒரு 1.5 hour ஆகும். அங்கேருந்து மறுபடியும் ஒரு 7 o'clock போல் அங்கேருந்து ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வரதுக்கு. சென்னை தானே, அதனால் எந்த பயம் கிடையாது, நான் போயிட்டு வந்துடுவேன். நம்ம ஊரில் தமிழ் பொண்ணு என்ன பயம், அதெல்லாம் பயம் கிடையாது. ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வந்துடுவேன், இல்லைன்னா பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்துடுவேன். டேலி முடித்தேன் அப்போ தான். அதுக்கப்புறமா நம்ம எங்கேயாச்சும் ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் குழந்தை வளர்ந்துட்டான்னா அதுக்கப்புறமா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலை செய் அப்படின்னு சொன்னார். சின்னவன் வந்து 2வது குழந்தை 3.5 வருஷம் கழிச்சு அவனுக்கும் வந்து சரி அவன் கொஞ்சம் வளரட்டும், ஒரு 2-3 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அவன் பிறந்த அந்த டைமில் தான் கொரோனா வந்து 2020, இவன் 2018 பிறந்தான். 2 வருஷம் கழிச்சு தான் கொரோனா. நான் 3 வருஷம் கழித்து ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு 3.5 வயசு ஆகும்போது 2வது பையன் பிறந்துட்டான். 2வது பையன் பிறந்த அப்புறமா சரி ஒரு 3 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறமா ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ சரி 2வது பையன் பிறந்த அப்புறமா அவனுக்கு ஒரு 2-3 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறமா வேணால் நம்ம ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி யூடியூப் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, பார்க்கலாம் அதில் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ வந்து நோ இன்கம். ஏன்னா பொறுமையாக ஃபஸ்ட்டு 2 வருஷம் யூடியூப் ஆரம்பித்து வியூஸ் நல்லா போச்சு, ஆனால் இன்கம் மானிட்டேஷன் எனபிள்டு ஆகலை. எப்போ எனபிள் ஆச்சோ அப்போ இருந்து ஒரு 1 year வரைக்கும் ஓரளவுக்கு இன்கம் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் 5 வருஷம் அப்புறம் இப்போ ஓடவே இல்லை. அதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2வது குழந்தை வந்து பிறந்து ஒரு 1 yearக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து அனிமேஷன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ படி அப்படின்னு சொன்னார். நான் 2வது குழந்தை வந்து பிறந்த அப்புறமா ஒரு 1 yearக்கு அப்புறமா நான் வந்து மறுபடியும் கம்ப்யூட்டர் வந்து அனிமேஷன் கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க. பக்கத்துலேயே வந்து எங்கேயாச்சும் செக் பண்ணும்போது அந்த நான் ஏற்கனவே படித்த அந்த கோர்ஸ் அந்த இடத்துல வந்து அனிமேஷன் இல்லை. அதனால் வந்து அண்ணா நகரில் வந்து கொளத்தூர் வழியாக ஆட்டோ தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா பஸ்ஸு, அதனால் அண்ணா நகரில் வந்து செக் பண்ணதுக்கு அவங்க வந்து அனிமேஷன் கோர்ஸ் எடுக்கிறாங்க. கொஞ்சம் காசு தான் எக்ஸ்ட்ராவாக ஏமாற்றி வாங்கிட்டாங்களோன்னு தோணுது. அவங்க வந்து வீட்டுக்கே வந்து சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா கொரோனா டைம் வேறு, மோஸ்ட்லி நான் குழந்தை இருக்கனால வெளியில் போயிட்டு வர முடியாது, நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீடு வந்து அந்த டைம் கொஞ்சம் பக்கத்தில், அவங்க வீடு வந்து அந்த கொளத்தூர் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வழியாக தான் போகிறேன் ஆஃபீஸ்க்கு, இந்த வழியாக தான் வரேன், அதனால் நான் உங்கள் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு வந்து நான் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் ஃபேர் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து குழந்தை குட்டியாக இருக்கான், ஆல்ரெடி வந்து ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் போக முடியாது. சரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவங்க வந்து வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபேர் வந்து கொடுத்துட்டோம். அவங்க வந்து வீட்டிலேயே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அண்ணா நகரில் அந்த லேடிஸு. அதுக்கப்புறம் அனிமேஷன் கோர்ஸ் இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சரி ஒரு 2-3 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், யூடியூப் என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினா எல்லா கோர்ஸும் கற்று வச்சுக்கிட்டேன், எங்கேயாச்சும் ஒரு வேலை வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நமக்கு ஆன்லைனில் கூட நிறைய ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட செய்யலாம். கொரோனா ஆரம்பிச்சிட்டு அந்த டைமில் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், படிப்பு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், டிடிபி, அதுக்கப்புறம் டேலி, அப்புறம் அனிமேஷன் கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைமில் கரெக்டாக எங்கள் ஆரம்பிச்சிருச்சு கொரோனா வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொரோனா வந்த அப்புறமா சர்டிஃபிகேட் வாங்க கூட நான் அந்த அனிமேஷன் கோர்ஸ் அவங்க போகலை, அவங்களே வந்து ரெடி பண்ணி வீட்டாண்டே வந்து வாங்கிக்க சொன்னாங்க. நான் அவங்க வீட்டாண்ட அப்புறம் வழியிலேயே அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு அவரே வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு வந்தார். நான் வீட்டிலேருந்து வெளியே போகலை. அப்புறம் அப்படி தான் சர்டிஃபிகேட்டே வாங்கினேன், அனிமேஷன் கோர்ஸோட சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்து
கொஞ்சம் ஒரு 6 மாதம் அப்படி இப்படின்னு தடுமாறி போயிடுச்சு. கொரோனாவில் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காலியாக ஆரம்பிச்சிது. அப்புறமா தான் சரி டிசிஷன் எடுத்து சென்னையா ஒடிஷாவான்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் நான் நேற்றுன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆல்ரெடி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் லவ் ஸ்டோரி வீடியோவில் எப்படி ஒடிஷாவுக்கு வந்தோன்னு சொல்லி. இப்படி தான் கோர்சஸ்லாம் பண்ணேன். நான் பண்ண கோர்சஸ் எம்எஸ் ஆஃபீஸ், டிடிபி, அதுக்கப்புறமா டேலி, அனிமேஷன் கோர்ஸ் இதெல்லாம் தான் வந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும். இப்போ கூட நாங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, ஒடிஷாவில் புவனேஸ்வரில் வந்து ஒரு கடை வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கே போய் நிற்கோன்னு தெரியலை, நமக்கு அமௌண்ட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த ஒரு வேலை கடை வச்சோம்னா எனக்கு வந்து வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது, புவனேஸ்வரில் வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா புவனேஸ்வரில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகும்னு தெரியல. அப்படியே அவங்க வேலை கிடைச்சாலுமே வீட்டிலேருந்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாலும் நான் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் என்ன ஆகும்னு. எல்லாமே கடவுள் கையில் தான். நம்ம கஷ்டப்படாமல் கடவுளை கேட்டால் தான் தப்பு. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே கேட்குறோம். கண்டிப்பாக கடவுள் வந்து நல்ல வழி காட்டுவாங்க. ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.